பார்க்க போறோம். நம்ம புதினா சட்னி தான் செய்ய போறோம். வாங்க வீட்டுக்குள்ள போலாம். ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா புதினா சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு, சட்டி வச்சுருக்கோம், எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். நல்லா வறுத்து எடுத்துடலாம். நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இது நல்லா பொரியட்டும். கொஞ்சம் மல்லி போட்டுக்கலாம். பொன்னிறமாக வறுக்கணும். மல்லி போட்டதுக்கப்புறம் நல்லா பொன்னிறமாக வறுத்துடணும். அந்த உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், மல்லி முழு மல்லி 1 டேபிள் ஸ்பூன் போட்டுருக்கோம். நல்லா பொன்னிறமாக வறுத்துடணும். நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டோம். இப்போ இதை அள்ளிடலாம். அள்ளி தனியாக வச்சிடலாம். இப்போ வறுத்து எடுத்தோம்ல கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, முழு மல்லியெல்லாம் வறுத்து எடுத்தோம்ல, அதில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. அதில் நமக்கு தேவையான எண்ணெய் வேணும்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. சூடானதுக்கப்புறம் இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், அது போட்டுக்கலாம். அப்புறம் பூண்டு முழுசாக போட்டுக்கோங்க. ஒரு ஆரஞ்சு பூண்டு போட்டுக்கோங்க, 6 இல்லைன்னா 5 பூண்டு. பச்சை மிளகா கீறி வச்சுருக்கோம். காரத்துக்கு பச்சை மிளகா தான், வேறு எதுவும் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் பச்சை மிளகா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க. எங்கள் இது காரம் இல்லை பச்சை மிளகா, அதனால் கொஞ்சம் நாங்கள் ஒரு 8-9 மிளகா போட்டிருக்கோம். கருவேப்பிலை 2 நுக்கு. மிளகா பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சிச்சு, பார்த்திங்களா, தெரியும், கலர் மாற்றமாக இருக்கும். நீங்கள் வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். 2 சின்ன வெங்காயம், 2 சின்ன வெங்காயம், பெருசில் சின்னது. சின்ன வெங்காயம் போடுறதுனா ஒரு 6-7 வெங்காயம் போட்டுக்கணும். சாம்பார் வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 போட்டுக்கணும். சாம்பார் வெங்காயம் இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் 6-7 போட்டுக்கோங்க. இது பெரிய வெங்காயத்தில் கொஞ்சம் மீடியம் சைஸில் நாங்கள் எடுத்துருக்கோம். 2 வெங்காயம் எடுத்துருக்கோம். அந்த கண்ணாடி பதத்தில் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் கண்ணாடி பதத்தில் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம புதினா போட்டுக்கலாம். புதினா 2 பிடி, ஒரு கைக்கு 2 பிடி போட்டிருக்கோம். நாங்கள் எங்கள் மாடி தோட்டத்தில் தான் பறிச்சோம். புதினா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கொத்தமல்லி இருந்தால் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுருந்துக்கலாம். கொத்தமல்லி இல்லைனால நாங்கள் போடலை, புதினா மட்டும் போட்டிருக்கோம். புதினா கொஞ்சம் வாடட்டும். இப்போ புதினா கொஞ்சம் வாடிச்சு, நல்லா வதங்கிச்சு, பார்த்தீங்களா. இப்போ வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். புதினா இப்போ பச்சை கலராக இருக்குமே, எதுக்கு மஞ்சத்தூள் போடுறீங்கன்னு நினைப்பீங்க. இந்த மஞ்சத்தூள் போட்டால் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு, அதான் தான் மஞ்சத்தூள் போடுறோம். சூடாக ஆரம்பிச்சு அரைச்சி இப்போ புதினா வந்து நல்லா வதங்கியெல்லாம் அடிச்சுல, இப்போ கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். இப்போ புளி உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு புளி போட்டு இது நல்லா இனி சூடாக ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தோம் மல்லி, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இருக்குல்ல, அதை போட்டுக்கலாம். வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, புதினாவில் வதக்கி வச்சுருக்கோம், அதுவும் இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க இதில் தேவையான அளவு. பார்த்திங்களா, அரைச்சி வச்சாச்சு சட்னி. இங்கே வந்து இதில் கடுகு, கருவேப்பிலை போட்டு காஞ்ச மிளகா போட்டு தாளித்து ஊற்றிக்கலாம். தாளித்து ஊற்றியாச்சு. இப்போ என் பையன் வந்து இட்லியும் சட்னியும் டேஸ்ட் பண்ணி சொல்லுவான் எப்படி இருக்குன்னு.
மாவு செஞ்சு முடிச்சுட்டு நம்ம டேஸ்டிங்காக பவுல் எடுத்து சாப்பிட போகிறோம். இப்போ புதினா சட்னி கூட இட்லியும் சட்னி சட்னி சொல்லலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோக்கு லைக்கை போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் உங்கள் பேர் சொல்லுங்கள். பாய் காய்ஸ், அடுத்த வீடியோ பார்க்கலாம்.